கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் உட்பட மோவூர் கிராமத்தில் கால்நடைகளுக்கு மருத்துவம் பார்க்க வரும் பொதுமக்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் உள்ளார். மணிகண்டன், அங்கு அடிப்படை வசதி இல்லாமல் அங்கு இருக்கும் பொதுமக்கள் என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள், மேலும் அவர்கள் பிரதானமாக வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன, விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பா கிருஷ்ணவேணி, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்துள்ள மோவூர் கிராமத்துல உள்ள கால்நடை மருத்துவ கட்டிடம் 2017ஆம் ஆண்டு ரூபாய் 90 லட்சம் செலவில் கடந்த அதிமுக ஆட்சியில கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டது. இந்த மருத்துவமனை காட்டுமன்னார் கோயில் வட்டாரத்தில் இயங்கும் 5 கால்நடை மருத்துவத்திற்கும் முக்கியமான தலைமை மருத்துவமனையாகவும் மற்றும் மருந்தகமாகவும் செயல்பட்டு வருகிறது. தற்போது இந்த மருத்துவமனை மருந்தகம் போதிய பராமரிப்பு இன்றி டைல்ஸ் தரையில் பெயர்ந்து பாழடைந்து காணப்படுகிறது. மேலும் இந்த மருத்துவமனையில் போதிய உதவியாளர்கள் நியமிக்காததால் சிகிச்சை அளிப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது. இந்த கால்நடை மருத்துவமனையில் சுற்றுப்பகுதி 15க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த அதிகப்படியான கால்நடைகளுக்கு இந்த மருத்துவமனையில் தான் சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. தினமும் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி, அதே மாதிரி போல பாத்தீங்கன்னா மாலை 3 மணி முதல் அதே மாதிரி 5 மணி வரை கால்நடைகளுக்கு சிறப்பு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் கால்நடை மருத்துவ வளாகத்தில் செடிகள் முளைத்து புதராக காட்சியளிக்கிறது. கட்டடங்கள் சேதமடைந்து கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்க லாய்க்கற்ற நிலையில இடிந்து நிலையில இப்போ இதை பாக்குறோம். இங்குள்ள புதர்கள் பாத்தீங்கன்னா விஷ ஜந்துகள் நடமாட்டம் உள்ளதால் கால்நடைகளை சிகிச்சைக்கு அழைத்து வரும் மக்கள் அச்சமடைகின்றனர். இது போல பாத்தீங்கன்னா மருத்துவமனையில் வரும் வழியில் சாலை வசதி இல்ல. அது போல மருத்துவமனையில் தண்ணீர் வசதி, மின்சார வசதி, கால்நடைகளை கட்டி வைத்து மருத்துவம் பார்க்க கவனை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாதால் வேலை பார்க்கும் மருத்துவர்கள் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இந்த மருத்துவமனை கட்டிடம் கட்டப்பட்டு 8 வருடங்கள் ஆகிறது. இதனால் போதிய பராமரிப்பு இல்ல. தற்போது அங்கங்கே சுவர்கள் இடிந்து விழும் நிலையிலும் பெயர்ந்த நிலையும் உள்ளது நம்ம காண முடிகிறது. இந்த மருத்துவமனையில் பாத்தீங்கன்னா மருந்துகள் பாதுகாப்பாக வைப்பதற்கு கூட இடம் இல்லாமல் இருப்பது வேதனையை அளிக்கிறது. குறிப்பாக மருத்துவர் இருக்கைக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா கூட டைல்ஸ் தரைகள் பெயர்ந்து இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆடு, மாடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளை பாத்தீங்கன்னா கிராம மக்கள் வளர்த்து வருகின்றன. சென்ற பருவமழை பெய்த கூட பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஆடு, கோழிகளுக்கு அவசர சிகிச்சை அளிக்க முடியாமல் காய்ச்சலுக்கு பலியாகி உள்ளதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆகவே உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த மருத்துவமனை பாடந்து கிடக்கும் இந்த மருத்துவமனை கட்டிடத்தை ஆய்வு செய்து புதிய கட்டிடம் கட்டித்தர நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதே கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கிருஷ்ணன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். கால்நடை மருத்துவமனை ஆஸ்பத்திரி பில்டிங்கு இடிஞ்சு விடுற மாதிரி இருக்குது. கீழே டைலஸ்லாம் எல்லாம் உடஞ்சி போய் கீழே உட்காரவா நிற்கவோ கொள்ளவா வசதி கிடையாது. டாக்டர் பார்க்கவோ கொள்ளவா அவரும் சிரமப்படுறாங்க. டாக்டர் எங்களுக்கு சாலை வசதி சீர் பண்ணி கொடுக்கணும். இந்த பில்டிங்கை சரி பண்ணி இந்த மாடுகன்று டாக்டர் பார்க்குற அளவுக்கு அந்த கவன நேராக சரியாக கட்டி கொடுக்கணும். இது எங்களுக்கு அரசாங்கத்துலேருந்து எங்களுக்கு இதை உதவி இதை கட்டி விடுங்க. சுற்றிலும் காடாக இருக்குங்க. இந்த காட்டெலாம் அதை சரி பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். சுற்றுப்பட்ட கிராமமும் ஒரு 15 கிராமம் இங்கே மாட்டு டாக்டருக்கு இங்கே தான் காமிக்கிற இடம். இங்கே தான் பார்க்குறாங்க. எங்கள் ஊர் மாட்டு ஆஸ்பத்திரி சரியில்லைங்க. டைல்ஸ் எல்லாம் உடஞ்சி கிடக்கு. மாடு பிடிச்சிட்டு வர எங்களுக்கு வசதிப்படுத்தல. எங்களுக்கு அது சரி பண்ணி கொடுக்கணும். தண்ணி வசதி கிடையாது. மாடு கட்டவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரைட்டு போடணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். இந்த ஆடு மாடு பிடிச்சிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை காற்று வந்தால் குண்டும் குழியுமா இருக்குது. ஆடு மாடு கீழே விடுது. சின்ன சின்ன குட்டிங்கெல்லாம் கீழே விழுந்துருது. அது கவர்மெண்ட்டு பார்த்து நல்ல தீர்ப்பு முடிவு நல்ல மாதிரியே செஞ்சு கொடுக்கணும். வெடிப்பாக இருக்குது. டைலர்ஸ்லாம் எல்லாம் வெடிச்சு போய் கிடக்குது. நீங்கள் தான் பார்த்து நல்ல முடிவாக தீர்ப்பு சொல்லி இது நல்ல ஆடு மாடுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கணும். நடவடிக்கை சுத்தபத்தம் இல்லாத